கொடுக்காட்டியும் கிள்ளி கொடுத்திருக்காரு முதல்வர் அவர்கள். கூட்டுறவு வங்கியில சிறு அப்புறம் குறு விவசாயிகள் வந்து கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அதுல அதிகபட்சமா ரூ. 50,000 வரை மட்டும் தான் அவர் வந்து முழுமையா தள்ளுபடி வந்து எங்களால செய்ய முடியும். அப்படின்ற மாதிரியும், இதே வந்து பெரிய விவசாயிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ரூ. 5,000 மட்டும் தான் நாங்க வந்து நிவாரணமா வந்து குடுப்போம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது, இந்த நிலையில நீங்க வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்களே, இது வந்து ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்சி. விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற பேர்ல நீங்க ஒரு பெரிய ஒரு ஏமாற்று வேலை, அதுவும் டெக்னிக்கலா நீங்க வந்து இந்த ஏமாற்று வேலைய வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்கன்ற மாரி ஏடிஎம்கே உடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிச்சிருக்காங்க. இது தொடர்பா அவங்க சில பதிவும் வெளியிட்டிருக்காங்க. அதுலன்னா அந்த ஊர்லலாம் பழமொழி சொல்லுவாங்கல்ல, எங்க வீட்டுக்காரன் தான் கச்சேரிக்கு போனாரு. எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, கனத்துச்சுன்னு சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அந்த கதை மாதிரி தான் இந்த ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பொய்க்கால் குதிரையோட இந்த ஆட்சிய வந்து அவர் கம்பேர் பண்றாரு. இது வந்து ஒரு பொய்க்கால் குதிரை அரசு தான் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற பேருல விஞ்ஞான ஏமாற்று வேலைய வந்து இவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க. இந்த சட்டம், ஒழுங்கு, சீர்கேடுகள்லாம் நடக்குதுல்ல, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வக்கு இல்லாம விழி பிதுங்கி நின்னுட்டு இருக்குது இன்னைக்கு. அரசு செய்ய வேண்டிய வேலைகள வந்து அதுங்க பார்க்காம, அற்பத்தனமா இந்த குதிரை பேரம்னு சொல்லக்கூடிய ரொம்பவே ஒரு கேவலமான அரசியல தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அத நம்ம இந்த 15 நாள்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தமிழக மக்கள் வந்து முகம் சுளிச்சு ரொம்பவே அருவருப்பா வந்து இத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தசை திருப்பணும் அப்டின்னா, இப்படி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. சரி, அதையாவது ஒழுங்கா பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா, அதுவும் கிடையாது. இப்ப ஏடிஎம்கே வந்து அரசு அவங்களுடைய ஆட்சி இருந்தபோது, அதிமுக அரசு 2021ஆம் ஆண்டு கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகள் வாங்கிய கிட்டத்தட்ட ஒரு 12,00,00,000 வந்து தள்ளுபடி செஞ்சுதாம். கிட்டத்தட்ட 16,00,000 விவசாயிகளுடைய கண்ணீர வந்து அவர் வந்து தொடச்சாரு. அதுதான் வந்து ஒரு அரசாங்கம். விவசாயிகளுடைய உணர்வுகள வந்து அறிஞ்சு நம்ம வந்து செயல்படணும். அதுதான் உண்மையான அரசியல். ஆனா, இன்னைக்கு இருக்க அரசு என்ன பண்ணிருக்கு? தேர்தல் அறிக்கையில 5 ஏக்கருக்கு குறைவா நிலம் வச்சிருந்தாங்கன்னா, விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கி இருக்கிற பயிர் கடன்கள முற்றிலுமா நாங்க தள்ளுபடி பண்ணிடுவோம். அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்ப நிலத்த வந்து ஒரு அந்த அளவுகோலா எடுக்காம, பணத்த வந்து அளவுகோலா எடுத்து வச்சு பயங்கர டெக்னிக்கலா ஏமாத்தியிருக்காங்க. அப்படின்ற மாரி சொல்றாரு. 2021ல ஏடிஎம்கே இருந்தப்ப, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 12,110 கோடி கடன தள்ளுபடி பண்ணியதையும், ஆனா இவங்க இன்னைக்கு 2026ல வெறும் ரூ. 2,044 கோடி மட்டும் தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்றத பார்த்தாலே வந்து விவசாய மக்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிடும். இது வந்து எவ்வளோ பெரிய தில்லுமுல்லு அப்படின்னும். இப்ப மண்ணுல வந்து கால் வச்சு, ஏர் புடிச்சு விவசாயம் பண்றாங்கல்ல, உழவு தொழில் பண்றாங்கல்ல, அந்த விவசாயி முறையில நான் சொல்றேன். அதாவது ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி வந்து சொல்றாரு. விவசாயிகள ஏமாற்ற எந்த ஒரு அரசுமே நிலைச்சு நின்னதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா, சோறு போடுற கடவுளுக்கு சமம். அதாவது சோறு போடுற விவசாயி கடவுளுக்கு சமம். அந்த பச்சை துண்டு அணிந்த உழவர்கள நீங்க வந்து ஏமாத்தாதீங்க. இப்ப நம்ம ஒண்ணு செஞ்சோம் அப்படின்னா, அத வந்து முழுசா செய்யணும். செய்வன திருந்த செய்யணும் அப்படின்ற மாரியும் அவரு சொல்லியிருக்காரு. இப்ப அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சியில இப்ப இபிஎஸ் ஏடிஎம்கேலயே வந்து பயங்கர பிளவு ஏற்பட்டிருக்குல்ல. அந்த பிளவு சம்மந்தமா பார்த்தோம்னா, சண்முகம் அவங்களுக்கு வந்து அடுத்த அடி வந்து ஒண்ணு விழுந்திருக்கு. அதாவது 5 அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து இபிஎஸ்க்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. யார் யாரு லிஸ்ட்ல இருக்காங்கன்ட்டு பார்ப்போமா? அதிமுகவுல ஒரு பெரிய குழப்பமே நிலவிட்டு வருது. சண்முகம் அவங்களுடைய அணியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 எம்எல்ஏக்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவிய ராஜினாமா செஞ்சுட்டு டிவிகேல போய் சேர்ந்துட்டாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சண்முகம் அணியில இருந்து இன்னும் சில 5 எம்எல்ஏக்கள் விலகி, அ இபிஎஸ் அவங்கள சந்திச்சு அவங்களுடைய அணியில வந்து சேர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆற்காடு தொகுதி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சுகுமார் அவங்க, அப்புறம் காங்கேயம் எம்எல்ஏ என்எஸ் நடராஜ் அவர்கள், அப்புறம் அந்தியூர் தொகுதி எம்எல்ஏ ஏகே மோகன் இவங்க வந்து சங்கரன் கோவில் தொகுதி எம்எல்ஏ டாக்டர் திலீபன் ஜெயசங்கர் இவங்க எல்லாருமே வந்து இபிஎஸ் பழனிசாமியை சந்திச்சு அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அதிமுகவுல அடுத்தடுத்து அதிர்ச்சியாவே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தாவேகாவுக்கு தாவுறாரா இசக்கி சுப்பையா அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி இருக்கு. ஏன்னா 2 பிரிவா பிரிஞ்சிடுச்சு. எஸ்பி வேலுமணி, அப்புறம் சண்முகம், அப்புறம் இபிஎஸ் அப்படின்ட்டு ஒரே குளறுபடியா போயிட்டு இருக்கு. இந்த இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற நிலையில தான் இசக்கி சுப்பையா அவங்க வந்து ஏடிஎம்கேல இருந்து பிரியறாங்களா? அப்படின்ற மாரி ஒரு செய்தியும் வந்த வண்ணம் இருக்கு.
ஏன்னா, சி.வி. சண்முகம் அவங்க அணியிலிருந்து வேலுமணி ஆதரவு அதிமுக எம்.எல்.ஏக்கள் 3 பேரு திடீர்னு அவங்க பதவிய ராஜினாமா பண்ணிட்டாங்க. ராஜினாமா செஞ்சுட்டு கையோட விஜய் அவர்களுடைய கட்சியில போய் சேர்ந்து தலைமைச் செயலகத்தில வைத்தே அவங்க வந்து அந்த கார்டு உறுப்பினர் கார்டு அதையும் வந்து வாங்கிட்டாங்க. இதனால எஸ்பி வேலுமணி தரப்பு ரொம்பவே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்படி இருக்கும்போது அம்பாசமுத்திரம் எம்.எல்.ஏ இருக்காங்கல்ல, இசக்கி சுப்பையா அவங்க ஏடிஎம்கேலேருந்து விலகி டிவிகேல போய் ஜாயின் பண்ண போறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஏன்னா ஆளுங்கட்சி அவங்க தானே. இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான் சொல்லணும் எஸ்பி வேலுமணி தரப்பு அவர்களுக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா தமிழக அரசியல்ல ஏற்பட்டிருக்க மாற்றங்கள் எல்லாமே ஒரு நாளுக்கு நாள் வந்து பரபரப்ப தான் ஏற்படுத்திக்கிட்டு வருது. விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் வந்து கிட்டத்தட்ட 108 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்று, அதுக்கப்புறம் ஒரு தனி பெரும் கட்சியா உருவெடுத்தது. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி. அதே மாதிரி டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க எல்லாமே வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஜெயிச்சாலும் யாருக்குமே பெரும்பான்மை இல்ல. டிஎம்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 73 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க கூட்டணியில. அதே மாரி ஏடிஎம்கேவும் ஒரு 50 பிளஸ் கூட்டணியில வந்து அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தான் பெரும்பான்மைக்கு வந்து தேவையான ஆதரவை வந்து வேணும் அப்படின்ட்டு தாவேகா வந்து எல்லா கட்சியோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியா டிஎம்கேலேருந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ், அப்புறம் விசிகா இவங்களுடைய எம்எல்ஏக்கள்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்லி அவங்களும் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் விசிகா, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், இந்தியன் யூனியன், முஸ்லீம் லீக் இவங்கெல்லாம் வந்து 2 எம்எல்ஏக்கள் வச்சிருந்தாலும் அவங்களும் வந்து வெளியில இருந்து ஆதரவு குடுத்திருந்தாங்க. இதனால கிட்டத்தட்ட 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவா ஒரு பெரிய பலம் வாய்ந்த கட்சியா அது வந்து மாறுனுச்சு. அதற்கப்புறம் ஆட்சி அமைத்து விஜய் அவர்கள் முதல்வராக அவங்க வந்து பங்கேற்றாங்க. அன்னைக்கே வந்து நெறைய இஷ்யூலாம் வந்து போணுச்சு. தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3வது இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்லாம். அதே மாரி நம்பிக்கை வாக்கெடுக்கும்போது எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்கலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 எம்எல்ஏக்கள வந்து ஒண்ணா சேர்த்து வச்சுக்கிட்டு டிவிகேக்கு வந்து ஆதரவு தர்றோம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அது வந்து ஏடிஎம்கே கொறடாவோட எதிர்ப்புக்கு மீறி, அவங்களுடைய வாக்குக்கு மீறி இவங்க வந்து செயல்பட்டாங்க அப்படின்ற மாரி தான் அந்த செய்தி வந்து இருந்துச்சு. இதுக்கு வந்து இபிஎஸ் கடுமையா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சி.வி. சண்முகம் தரப்பும், இபிஎஸ் அவங்க தரப்பும் ஒருவரை ஒருவர் வந்து மாத்தி மாத்தி நீ தான் பண்ண, நான் தான் பண்ணேன்னு குற்றம் சாட்டி சபாநாயகர்ட்ட வந்து தகுதி நீக்க மனுக்கள் எல்லாம் மாறி மாறி குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மதுராந்தகம் தொகுதி மரகதம் குமாரவேல் அவங்க வந்து பெருந்துறை தொகுதி ஜெயக்குமார் அவங்களும், அப்புறம் தாராபுரம் தொகுதி சத்யபாமா அப்படின்ற 3 ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் அவங்களுடைய பதவிய ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேல சேர்ந்தாங்க. அதற்கப்புறமா அமைச்சர் ராதாவர்ஜுனா அவங்க முன்னிலையில டிவிகேல வந்து அவங்க சேர்ந்துட்டு, அதற்கான அந்த உறுப்பினர் அடையாள அட்டைகள்லாம் வந்து வாங்கிட்டாங்க. அதிமுகவுல இருந்து ராஜினாமா செஞ்ச சில மணி நேரத்திலேயே தலைமை செயலகத்துல வச்சு அவங்க வந்து டிவிகேல வந்து இணைஞ்சிருந்தாங்க. அது வந்து ஒரு பேசும் பொருளா ஆனுச்சு. அதற்கப்புறமா ஏன்னா தலைமை செயலகம்ன்றது அரசு அலுவல்கள் நடக்க வேண்டிய இடம் அது. ஒர்க் பண்ற இடம் தான் அது. உறுப்பினர் சேர்க்கை, உறுப்பினர் நீக்கம் பண்ற இடம் அது இல்லன்ற மாரி நெறைய விவாதங்கள்லாம் அது மூலமா வந்துச்சு. இத தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அம்பாசமுத்திரம் தொகுதி எம்எல்ஏ நம்ம சொன்ன மாரி இசக்கி சுப்பையா, அவங்க கூட ஏடிஎம்கேலேருந்து இருந்து விலகி டிவிகேல முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கட்சியில வந்து இணைக்க போறாங்க அப்டின்ற மாரி தகவலும் இப்ப வந்து வெளிவந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு விக்கெட்டா ஆகிட்டே இருக்குது. இதனால அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துல மேலும் இன்னும் சில எம்எல்ஏக்கள் வந்து அணி மாற வந்து வாய்ப்பு இருக்கிறதாக அரசியல் வட்டாரங்கள்ல வந்து ஒரு செய்தியும் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஆளுங்கட்சியாகவும் இல்ல, எதிர்க்கட்சியாகவும் இல்ல. எதிர்க்கட்சியா இருக்கவங்களோட போய் கண்டிப்பா கூட்டு சேர முடியாது. அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறதே கூட்டணி கட்சிகளே வந்து டிவிகேக்கு வந்து போற ஐடியால இருக்கிறதுனால, அவங்க கூட்டணியே என்ன ஆகுமோன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஆளுங்கட்சிக்கே வந்து போயிடலாம். அது நிலையான ஆட்சியோ, இல்ல நிலையற்ற ஆட்சியோ, இல்ல இபிஎஸ் அவங்க சொன்ன மாரி பொய்க்கால் குதிரை ஆட்சியோ, எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போறாரு அப்படி மாரி நம்மளும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதனால எஸ்பி வேலுமணி அவர்களாக இருக்கட்டும், சி.வி. சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், அவங்களுமே வந்து ரொம்பவே பெரிய ஷாக்கிங்ல இருக்கிறாங்க. இப்ப வந்து பேச்சுவார்த்தை நடக்குது இபிஎஸ்ஸுக்கும் இவங்களுக்கும். ஏன்னா இபிஎஸ் சொல்ட்டாங்கல்ல, என்ன வந்து முதுகுல குத்திட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா, நீங்க திரும்பி வந்தா நான் ஏத்துப்பேன் அப்படின்ற மாரி அவரு சொன்னார்ல. அதனால சரி நமக்குள்ள என்ன நேத்து நான் உன்ன திட்டினேன், இன்னைக்கு நீ என்ன திட்டின அவ்வளவுதான். நம்மலாம் ஒரே ஃபேமிலி சரியா? அப்படின்ற மாதிரி இபிஎஸ், எஸ்பி வேலுமணி தரப்பு அவங்களும் வந்து ஒண்ணு சேர போறதாக ஒரு செய்தியும் வலம் வந்த வண்ணம் இருக்குது. இப்படி ஒண்ணு ஒண்ணா கழண்டுட்டு போறதுக்கு மொத்தமா இவங்க
வந்து ஏடிஎம்கேக்கு போனா, ஒரு பாரம்பரிய கட்சியினுடைய உறுப்பினர் அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் அந்த பேராவது இருக்கும். அந்த பதவியாவது அவங்களுக்கு வந்து நிலைக்கும். ஏன்னா, இபிஎஸ் அவர்கள் கண்டிப்பா என்ன வேணாலும் செய்வாரு. அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. இப்பவுமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் வந்து இபிஎஸ் அவர் தான். ஃபுல் பவரும் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் நினைச்சா யார வேணாலும் நீக்கலாம், யார வேணாலும் சேர்க்கலாம், பதவிய கூட பறிக்கலாம். அதனால தான் இபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்கள வந்து பொய்க்கால் குதிரை ஆட்சி இவரு. எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனாரு அப்படின்ற மாரி திட்டங்கள வந்து நீங்க சொல்லிடக்கூடாது. பொதுவா நீங்க என்ன சொன்னீங்க? 5 ஏக்கருக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த பயிர் கடன நாங்க வந்து தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னீங்க. ஆனா நீங்க பண்ணது என்ன? 50,000 வரைக்கும் சிறு, குறு விவசாயிகளுக்கு பண்ணியிருக்கிறீங்க. பெரு விவசாயிகளுக்கு 5,000 தான் நீங்க மானியம் தருவோம். அதாவது நிவாரணம் தருவோம்னு சொல்றீங்க. இது வந்து கண்டிப்பா ஒரு தவறான செயல் தான். 2021ல நான் ஆட்சி பண்ணப்ப எவ்வளோ கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கேன்னு போய் பாருங்க. நீங்க வந்து 2,000 கோடி தான் தள்ளுபடி பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த சட்டம், ஒழுங்கு இதெல்லாம் சரியில்ல. இந்த கோயம்புத்தூர் இஷ்யூவாக இருக்கட்டும், நெறையா மது பழக்கங்களாக இருக்கட்டும், இல்ல போதைப் பொருளாக இருக்கட்டும், இதெல்லாம் நெறைய புழக்கம் இப்ப தான் அதிகமா இருக்கு. நீங்க அதெல்லாம் மறைக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு பிம்பத்த வந்து நீங்க வந்து கொண்டு வந்து வைக்கிறீங்கன்ற மாரி இவரும் வந்து சாடியிருக்காரு. இப்ப 717 ஒயின் ஷாப்ப வந்து விஜய் அவர்கள் மூடினாரு அப்டின்னா, எத்தன தொறந்திருப்பாரு அப்படின்னு தெர்ல. அதற்கான மாற்று இடம் இருக்கும்ல. அந்த 717 முழுசா மூடப்பட்டுச்சா அப்டின்னா, கண்டிப்பா வந்து கிடையாது. சும்மா கண் துடைப்புக்கு ஒரு 4, 5 ஒரு 7, 8 வந்து மூடியிருக்கலாம் அப்டின்ற மாதிரியும் இவர் வந்து சொல்றாரு. அதனால பிளாக்ல வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அது வந்து அதிகரிச்சிருக்கு. இப்போ ஒரு கடை மூடிடுச்சுன்னா, அங்க வாங்கக்கூடிய அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க? அந்த ஏரியால வேற யார் வந்து விக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தானே பார்ப்பாங்க. அதே மாதிரி போதைப் பொருள் கலாச்சாரமும் அதிகரிச்சுட்டு தான் வருது. இப்ப சிங்கப்பெண் தடுப்பு படைன்னு ஒண்ணு கொண்டு வந்து நாங்க அதெல்லாம் தடுப்போம். ஃபுல்லா தடுக்க முடியாது தான். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் கண்டிப்பா ஃபுல்லா தடுக்க முடியாது தான். ஏன்னா திருடனா பார்த்து திருந்துனா மட்டும் தான் திருட்ட ஒழிக்க முடியும். அது மாதிரி இந்த குடிகாரவங்க, இந்த கஞ்சா அடிக்கிறவங்க, இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்றவங்க அவங்களா திருந்துனா மட்டும் தான் இந்த தப்பு செயல்கள் வராம இருக்கும். முதலமைச்சர் வந்து மு க ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, இல்ல இபிஎஸ்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நடிகர் விஜயாக இருந்தாலும் சரி, இவங்களால முழுசா தடுக்க முடியாது. ஒருவேளை தப்பு நடந்துருச்சுன்னா, இவங்க வந்து கடினமான தண்டனை இதுக்கு இந்த மாரி தண்டனை யாருக்குமே குடுத்தது கிடையாது. சாவுக்கு மேல ஒரு தண்டனை அப்படின்னு ஒரு படத்துல பேசுவார்ல, அந்த மாரி தண்டனை குடுத்தா மட்டும் தான் இந்த தவறான செயல்கள்லாம் வந்து ஒழிக்க முடியுமே தவிர, சிங்கப்பெண் படையோ, இல்ல புலிப்பெண் படையோ என்ன கொண்டு வந்தாலும் முழுசா நம்மளால தடுக்க முடியாது. தப்பு நடக்கிற இடத்துல தடுக்க ட்ரை பண்ணலாம். இப்ப அவங்க வந்து தான் சிங்கப்பெண் படைய வந்து உருவாக்குனாங்க. கோயம்புத்தூர்ல அந்த 10 வயசு சிறுமிக்கு ஏற்பட்ட அந்த பெரிய கொடூரமான ஒரு செயல நம்ம கண்கூடா பார்த்தோம். அத நியூஸ் கேட்கும்போதே எல்லாருடைய மனசும் வந்து ரொம்பவே பதச்சுது. என்னென்ன கொடுமை பண்ணாங்க அவனுங்க. அந்த 10 வயசு குழந்தைய, அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே நம்மலாம் வந்து ஆக்ரோஷமானோம். ஆனா தடுக்க முடிஞ்சுதா? முடியாது. ஏன்னா இந்த போதைப் பொருள், இந்த மது இதெல்லாம் ஒழிச்சா மட்டும் தான் தவறு நடக்கிறது கொஞ்சமாவது குறையும். தப்பு செஞ்சவங்களுக்கு ஒரு பயங்கரமான தண்டனை குடுக்கணும். அந்த தண்டனைய பார்த்து மத்தவங்க திருந்தணும். அதனால நீங்க ஓட்டு கேட்க வரும்போது என்னென்ன வாக்குறுதிகள் நீங்க சொல்லி மக்கள்ட்ட ஓட்டு வாங்குனீங்களோ, அந்த வாக்குறுதிகள நீங்க நிறைவேத்தினாலே போதும். நீங்க வந்து எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டாம். நீங்க ஒரு வாக்குறுதி குடுத்தீங்கல்ல, அத வந்து நீங்க நிறைவேத்துனா போதும் அப்படின்ற மாதிரி மக்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. தொடர்ந்து நாம பேசுவோம். இன்னும் என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படின்றத இணைந்திருங்கள்.